ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஈசோவே ஓமாய் தியானித்தால் உள்ளம் கனியுமே. கண்ணாரவோமாய் காணுங்கள் பரமானந்தமே. நேற்று மீண்டும் இன்று மாறாத ஜீவனில் கத்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், வணங்குகிறோம், மயப்படுத்துகிறோம்ப்பா. ஆம் கத்தாவே, ஒருவரை இந்த அதிசயம் சிறு தேவன் அதிசய விதமாக அற்புத விதமாக எங்களை இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. எபினேசரில் இருந்து 2023ஆம் ஆண்டு முழுவதும் கத்தாவே நன்மையினாலும் கிருபையிலும் முடிசூட்டி 2024ஆம் ஆண்டையும் காண செய்து, மலையில் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆரம்பித்து வைத்த தேவன் அப்போ இந்த 3வது மாதத்தின் அப்போ இந்த 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை கிருபையாக காண செய்தீங்களே, அதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம்ப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் நிர்மலமாக இருப்பதும் சுத்த கிருபப்பா. இப்படி இறக்கங்களுக்கு முடிவில் வசப்படி கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களை பைத்து நடக்க வேண்டிய வழிகளெல்லாம் சொல்லிக் கொடுத்து நீதியின் வலது கத்தினா தாங்கி வழிநடத்து கொண்டு வர்றீங்க, அதற்காக நன்றி ராஜா. கடந்த வந்த பாதையில் நாங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருந்ததே, அதற்காக நன்றி ராஜா. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தாவே அப்பா நீங்கள் கர்த்தாவே எங்களை
மூடி பாதுகாத்தீங்களே அதற்காக நன்றி ராஜா. இப்பொழுதும் கத்தாவே ஒரு விஷயம் எங்களையும் நம்முடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ உணர்ந்தோ உணராமல் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கிருபையாக ஒரு விஷயங்களுக்கு மன்னித்து இப்படி பசுத்திரத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் கல்வி கத்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய நாவிலும் கத்தாவே எங்களை சுத்திகரிங்க ராஜா. ஆவியானவரே இந்த ஆராதனை முழுவதும் கருத்தில் நாங்கள் கொண்டிருக்கிறோம் ராஜா. கத்தாவே பாட போகிற பாடல்கள் கேட்க போகிற வசனங்கள் சத்தியங்கள் சாட்சிகள் ஒவ்வொன்றும் கத்தாவே எங்களை ஒவ்வொரு பிரயோஜனமாக மாற்றி தாங்க ராஜா. வர தடைபடுகிற நம்முடைய பிள்ளை கூடிய சேர கூட்டிக் கொண்டு வாருங்க. சரத்தையும் கத்தாவே நம்முடைய கருத்தில் நாங்கள் கொண்டிருக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. நாம் பாமாலை 89வது பாமாலையை நாம் பாடுவோம். என் நெஞ்சம் நொந்து காயத்தால் என்ற பாடலை நாம் என் நெஞ்சம் நொந்து காயத்தால் அவஸ்தைப்படவே கூத்துண்ட மீட்பர் கரத்தால் அகாயமாறுமே தீராத துக்கமெஞ்சியே நான் கண்ணீர் வீடினோ நோவுற்ற இயேசு நெஞ்சமே மெய்யாறுதல் தரும் என் மனஸ்தாபத்தபசாத் நீங்காத கரையோ வாடிந்த இயேசு இரத்தத்தால் நிவிர்த்தியாகிடும் என் மீட்பர் கரத்தால் சுகம் சந்நீரால் தூய்மையா என் என்பதுன்பமாய் நெஞ்சம் அன்பாய் உணருமாம் அக்கரம் நீட்டும் இயேசுவே ஒற்றை தீரவோ கூத்துண்டவோந்தன் பக்கமே எந்த நடை கல மாலை ஆறான ஜெப ஒழுங்கு. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் கலை கூர்ந்து மகிழ கடவோ. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பெரியவும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறித்தக்கதாக உங்கள் மனம் புதிதானாலே மறுரூபம் ஆகுங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகியில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கே இருக்கும் பலிகள் நோர்குண்டாவிதான். தேவனே துர்குணமான இருதயத்தை புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கத்திரத்த திரும்பங்கள். அவை இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறவருமாக இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர்
சன்னதியில் மாய்மை மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்புள்ள அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியம் நம்ம ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களை நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக சூத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலுக்கு மாத்துமாக்கு தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்தத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனை கூட சேர்ந்து நான் சொல்லிடும்படி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நம்மளாங்க அப்படிட்டு இந்த பாவ அறிக்கை செய்வோமா? சர்வ வழியில் இருக்கும் பிதாவே, தப்பி போன ஆளுகளைப் போல நாங்கள் வழியில் விட்டு வழி இழந்து போனோம். இறுதியில் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இறங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் தேவரீர் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்களால் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிற எங்களுக்கு பொறுமையாயிரும். பாவத்துக்கு எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் நிமித்தம் வர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்துக்குடைய தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தன்னுடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அறிவித்திருக்கிறார். மையாய் மனம் திரும்பி பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசி அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தரத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாக இருக்கவும் உயிரோடுக்கும் நாளெல்லாம் மாசில் பரிசுத்தமுள்ளவளால் நடக்கவும் அவர் உங்களுக்கு மெய்யான மனந்திருந்தலையும் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை மரணி செய்வாராக. ஆமென். ஜெபம் எனக்கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரமனுக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்பரத்தை செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்னையில் பற்றி தாரும் எங்கள் விதமாக குற்றங்களை நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும் எங்கள் சூழ்நிலை பிரேசிக்கப்படாமல் தீமர்ச்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தல்லோ, அப்பொழுது எங்கள் வாய் தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரையோ. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. காதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை நாம் துதிக்கப்படுவதாக. 95ஆம் சங்கீதத்தில் நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தரை பெருமாய் பாடி நம்முடைய உண்மையை சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள். துதிமுன்பாக வந்து சங்கீதப்பட்டு பாட கடவோம். கர்த்தரை மகாதேவனோ எல்லா தேவனுக்கும் மகாராஜனோ மாயிருக்கிறார். பூலகையில் இருக்கிறது பரவினங்களோ அவருடையவைகள் சமுத்திரமுடையது. அவரை உண்டாக்கினார். வெட்டாந்தரையோ அவருடைய கரம் ஊரவாக்கிற்று. நம்ம கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து மனப்பட கடவோம் வாருங்கள். அவளமுடைய தேவர் நாமம் ஜனங்களோ அவர் கைகளான ஆடுகளும் ஆமே. இந்த சத்தத்தை கேட்பீர்கள்.
லாகில் மனது கூப்பிட்ட போதும் சூழ்நிலை நடந்தது போல உங்களுக்கு கடின படுத்தாதேயுங்கள் அங்கு பகனை சோதித்து என்னை பரிசு பார்த்து என் கிரியையோ கண்டார்கள் நாற்பதை ரோசித்து ஜனமண்டோ என்னை வழிவர்கள் என்றும் சொல்லி என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டே பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக ஆதிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 31 சாங் 31 31வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யோ, உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியோ. உமது செவி எனக்கு சாய்த்து சீக்கிரமாக என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துர்கமும் எனக்கு அடைக்கலமான காரணமான இருக்கும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியர்களோ. அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழவே, நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையோ, எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவர்களின் கைக்கும் என்னை தப்புவியோ. நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசம் பண்ணி கிருபையினாலே என்னை ரட்சியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் நிகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கோ மனுப்புத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கோ நீர் உண்டு பண்ணி வைத்திருக்க உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபை அதிசயமாய் வழங்கப்படினபடினால் அவருக்கு சோஸ்திரம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திறமனதாயிருங்கள். அவர் உங்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையோரும் இப்போது நான் பாடங்களை வாசிக்க கேட்போம். Isaiah chapter 54 verses 1 to 10.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கெம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ இளைச்சி அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார். கைவிடப்பட்டு மனம் மந்தவளான ஸ்திரியைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் முண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். Ephesians chapter 2 verses 1 to 10. And you he made alive, who were dead in trespasses and sins, in which you once, according to the prince of the power of the air, the spirit who now works in the sons of disobedience, among whom also we all once conducted ourselves in the lusts of our flesh, fulfilling the desires of the flesh and of the mind, and were by nature children of wrath, just as the others. But God, who is rich in mercy, because of His great love with which He loved us, even when we were dead in trespasses, made us alive together with Christ. By grace you have been saved, and raised us up together, and made us sit together in the heavenly places in Christ Jesus, that in the ages to come He might show the exceeding riches of His grace in His kindness towards us in Christ Jesus. For by grace you have been saved through faith, and that not of yourselves, it is the gift of God, not of works, lest anyone should boast, for we are His workmanship, created in Christ Jesus for good works, which God prepared beforehand that we should walk in them. Amen. Amen. 100ஆம் சங்கீதத்தை நாம் மாறி வாசிப்போம். சங்கீதம் 100 நாம் மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சிகளை கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோடு சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் அறியுங்கள், நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களோ அவர் மேய்ச்சல் நாடுகளுமாக இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அதை ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவருடைய கன்னியாகுமரியில் பிறந்தார். பந்து பாதிக்கார்த்து பாடுபட்டு சிறுளாரைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாத்திரங்கினார். மூன்றாம் நாள் மறித்து வந்து எழுந்தெல்லார் பறந்து கேறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலது பாசை வீற்றிருக்கிறார். அவள் தான் உயிரோடு மனிதர் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் பசவண்டி ஐக்கியமும் மன்னிப்பும் சர்வவித்தலும் நித்திய ஜீவனுண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமனுக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அனைவங்களை பற்றி எங்களுக்கு தாரும். விரதமாக குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியோ. சொல் பிரேசிக்கப்படாமல் தீமல் ரட்சித்துக் கொள்ளோம். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. ரட்சிப்பை எங்களுக்கு அருளை செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே என் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. தேவர் இல்லாமல் உலகத்தை ஆளுவர் ஒருவரும் இல்லை. பராபரனே என் இருதயங்களை சுத்திகரியோ. உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். இளைஞர்களும் நாட்களின் 5ஆம் ஞாயிறின் சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, மிகுந்த தயவினால் உம்முடைய ஜனங்களை சரீர பிரகாரமாகவும் ஆத்ம பிரகாரமாகவும் எப்பொழுதும் ஆளப்படவும் காக்கப்படவும் அவர்களை இரக்கமாய் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமாதானத்துக்காக சொல்லி 2ஆம் சுருக்க ஜெபம். சமாதானத்துக்காக வேக சிந்தை விரும்புமாய் தேவனே, உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பதே மேய்ச்சாதீனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்க உம்முடைய அடியாராகிய நாங்கள் எந்த விதவுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பிரயத்திலும் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோம். ஆமென். தேவ கிருபைக்காக சொல்லிய 3ஆம் சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாக நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலோ எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலோ உமது பார்வைக்கு நீதி இருக்கிறதை எப்பொழுது செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். குருமார்க்காவும் சபையாருக்கு சொல்லிய சுருக்க ஜெபம். மகாதிசயங்களை செய்கிற சர்வ நித்திய தேவனே, எங்கள் அத்தியச்சார் மேலும் குருமார் மேலும் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கிய தருகிறவனை கிருபையில் ஆவியை அனுப்பி அவளுக்கு உத்தம பிரியமுள்ளவளால் நடக்கும்படி ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் ஓயாமல் பெய்ய செய்துள்ளோம். கர்த்தாவே, என் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டோம். ஆமென். அறிவிப்புகள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஜோசுவா ரவி தில்வானி தனது பிறந்தநாளை மார்ச் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை கொண்டாடுகிறார். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதேபோல் சிஸ்டர் சுதா ராஜன் அவர்களும் தங்களது பிறந்தநாளை மார்ச் மாதம் 23ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். இம்மட்டும் தேவன் மகளை வழிநடத்தி கொண்டு வந்ததுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அந்த புதிய பிறந்தநாளை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். திருச்சபை சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகளுக்கு தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 46:4 பின்பகுதி. இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். பிறந்தநாளை கொண்ட பிள்ளைகளுக்காக கண்களை மூடி ஜெபிப்போமா. கர்த்தாவே, யோக யோகமாய் என் துணையாயினே, நீரினோ வரும் காலமாய் எம் நம்பிக்கையாவி. ஆமென்.
நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுதும் கத்தாவே தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுற நம்முடைய பிள்ளைகளுக்காக அப்பா நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. ஆம் கத்தாவே, அப்பா ரவி தீர்வாணி நம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. தூர தேசத்திலே கத்தாவே வேலை பார்த்து கொண்டிருக்கிற மகனுக்கு கத்தாவே நீங்கள் பக்கத்துணையாக இருந்து கத்தாவே மட்டும் கத்தாவே மகனை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு வந்தீங்க. அதற்காக கோடான கொண்டு நன்றி ராஜா. இந்த புதிய பிறந்த நாளை கத்தாவே நீங்கள் காண செய்த தேவன், இந்த புதிய ஆண்டு முழுதும் கத்தாவே அப்பா நீங்கள் நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கத்தாவே உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர்கள் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வசனப்படி கத்தாவே மகன் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் கத்தாவே அப்போ நீங்கள் வாய்க்க செய்து கத்தாவே இந்த புதிய ஆண்டிலே கத்தாவே நன்மைகளை முடிசூட்டி நடத்துவதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. அதே போல் கத்தாவே சுதராஜனுக்காக சிஸ்டருக்காக விசேஷமாக ஜெபிக்கணும் கத்தாவே. இம்மட்டும் கத்தாவே நீங்கள் கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்தீங்க. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கத்தாவே இந்த புதிய பிறந்த நாளிலும் கத்தாவே உங்களுடைய கிருபை மகளோடு கூட இருப்பதற்காக நன்றி ராஜா. சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி கத்தாவே இனிமேல் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்ற வசனப்படி கத்தாவே இந்த பலவீனமான மகளை கத்தாவே நீங்கள் தான்ப்பா சுமக்கிறீங்க, நீங்கள் தான்ப்பா ஏந்துக்கிறீங்கப்பா, நீங்கள் தான்ப்பா தப்பு வைக்கிறீங்க, நீங்கள் தான்ப்பா இம்மட்டும் கத்தாவே மகளுக்கு நடத்தி கொண்டு வந்தீங்க. அதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே புதிய கிருபைகளை கொடுத்து கத்தாவே ஆம் கத்தாவே உற்சாகத்தின் ஆவியில் மகளை நிரப்பி நடத்துவதற்காக கோடான கொண்டு நன்றி ராஜா. அது குடும்பத்தையும் கத்தாவே நேற்று நம்முடைய கரத்தில் கொடுக்கிறப்பா ராஜேஷ் குடும்பத்தையும் அப்பா ரமேஷன் குடும்பத்தையும் கத்தாவே இம்மட்டும் வழிநடத்தி வந்த தேவன் இனிமேலும் கத்தாவே கரம் எடுத்து நடத்துவதற்காக நன்றி ராஜா. சர்வத்தையும் கத்தாவே நம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அறிவிப்புகள் நாம் ஏற்கனவே தெரிந்தபடி பாம் சண்டே வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மார்ச் மாதம் 24ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஆரம்பிக்கும். அதை மனதில் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த நற்கருணை ஆராதனையோடு அது நடைபெறும். அதேபோல் மாண்டி தேர்ஸ்டே சர்வீஸும் நம்முடைய தானார் உள்ள 2 சர்ச்சிலே நடக்கிறது. நீதி ஆலயத்திலே மாலை 7 மணியிலும், அதேபோல் துளசிதாம் ஆலயத்தில் 8:30க்கு நடைபெறுகிறது. இங்கே கலந்து கொள்ள முடியாதவர்கள் நீங்கள் அந்த சர்ச்சில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குட் ஃப்ரைடே சர்வீஸ் நாம் அறிந்தபடி நமது ஆலயத்தில் வைத்து காலை 10 மணிக்கு சரியாக ஆரம்பித்து 1 மணி 1:30 மணிக்கு நாம் முடிக்கிறதுக்கு நாம் பிரயாசப்படுவோம். 7 வார்த்தைகளையும் தியானிப்பதற்கு நீங்கள் பெயர் கொடுத்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளை நான் ஒப்படைத்து நான் ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய தேவனுடைய கிருபை நம்மை நடத்துவதற்காக நான் ஜெபிப்போம். அதேபோல் ஈஸ்டர் சர்வீஸ் காலையில் நம்முடைய இந்த மலையாளம் சர்ச்சில் சர்வீஸ் 12 மணி வரைக்கும் இருக்குது. அப்படின்னால் முந்தின நாள் ஈவினிங் நாங்கள் கேட்டு பார்த்தோம். ஐயாட்டும் கேட்டேன், ஐயாவும் சரின்னாங்க. ஆகையால் சாட்டர்டே ஈவினிங் 8:30 இரவு 8:30 மணிக்கு நடைபெறும். இங்கே 8:30 10:30 வரைக்கும் ஐயா இங்கே நடத்திவிட்டு அப்புறம் அவங்க அடுத்த சர்வீஸ்க்கு அவங்க போக வசதியாக இருக்கும். ஆகையால் இதை கவனத்தில் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் சாட்சி நேரத்துக்கு நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும் கிருபையிலும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நாம் மகிமைக்காக சொல்லிடுவோம். இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். லாஸ்ட் வீக் ஒரு 13th அன்றைக்கி அப்பாவோட பர்த்டே. ஸோ ரொம்ப ஐ வாஸ் ஃபீலிங் வெரி லோ. ரொம்ப அப்செட்டாக இருந்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டே வந்தாலே இட் இஸ் வெரி சேட். 27 Jan அப்பாவோட டெத் ஆனிவர்சரி அண்ட் 13 March அப்பாவோட பர்த்டே. These 2 days are very disheartening for all of us at home. ஸோ அன்றைக்கி 13 March ஒன்றுமே மனசு சரியில்லை. ஐ வென்ட் டு ஒர்க். ஆஃபீஸ்க்கு போகும்போது அப்படி அன்றைக்கி டே ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அன்றைக்கி போகும்போது அப்போ நான் ப்ரே பண்ணேன் கடவுள்கிட்ட. நான் சொன்னேன், ஐ எம் வெரி அப்செட், ஐ எம் வெரி லோ. எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் am I doing in life. எனக்கு ஒன்றுமே பிடிக்க மாட்டேங்குது. ஐ வாஸ் வெரி வெரி லோ. எனக்கு எல்லாம் ஓவர் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸ். எனக்கு ஒன்றுமே பிடிக்கல. நான் சொன்னேன், எனக்கு வேலையே பிடிக்கல. ஐம் நாட் லைக்கிங் the work that I'm in right now, the place that I'm in right now. I don't know what purpose I'm doing, serving in life. I have no idea. ரொம்ப லோ, ஒரு மாதிரி நெகட்டிவ், ரொம்ப நெகட்டிவாக இருந்தேன் அன்றைக்கி. அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு I went out. I didn't want to come home also. எனக்கு அன்றைக்கி வீட்டுக்கு வர கூட தோணல, because I was very low. ஸோ அப்படியே லேட்டாக I came home that day and அப்படியே தூங்கிட்டு I was very low. அப்படியே தூங்கிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் ஆஃபீஸ்க்கு போகும்போது it was 14th அன்றைக்கி எனக்கு மார்னிங் கால் வருது. you are called to the auditorium and there's a function going on and you are invited for it. அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. நான் சொன்னேன், சரி ஓகே. I had no idea. அப்படி நான் போயிருந்தேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு. பார்த்தா I had received an award from Jaslok. ஸோ இது அண்ட்
and 13th வந்து was Papa's birthday. 11th I got my confirmation. 11th வந்து என்னோட 6 months probation finish ஆயிருக்கு. I finally completed 6 months in Just Look. அவ்வளோ சீக்கிரம் டைம் போயிருக்கு எனக்கு தெரியவும் இல்லை. ஸோ 11th confirmation, 13th I was very low, and 14th வந்து எனக்கு அவார்டு வருது. எனக்கு I received an award for the most what is innovative, most creative, and it's a shining star award சொல்லிட்டு in the entire hospital. So I had got it, and it was not from the hospital, it was from COS's nominee. ஸோ என்னோட சிஓட நாமினி வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு ஒன்றுமே அட்லீஸ்ட் நானவட்டியில் இருக்கும்போது எனக்கு 1 day ப்ரையராக கால் வந்துருந்துச்சு ஹெச்ஆர்லேருந்து. when I got an award in நானவட்டி, உனக்கு அவார்டு கிடைக்கும் போது நாளைக்கு யூ பி ரெடி அண்ட் யூ கம். பட் இங்கே ஜஸ்ட் லோக்கில் வந்து ஐ ஹேட் நோ ஐடியா. எனக்கு ஐடியா கூட இல்லை, இப்படி ஒரு சர்ப்ரைஸாக வந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வெரி ஐ வாஸ் வெரி ஓவர்வெல்ம்ட். பிகாஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க 6 monthsக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் நோபடி ஹஸ் காட்டன் அன் அவார்ட், அவ்வளோ யுவர் தட் டு ஃப்ரம் சிஓஸ் நாமினி. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல் டு காட் தட் ஐ வாஸ் ஃபீலிங் வெரி லோ. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அதே நாள் அன்றைக்கி எனக்கு வந்து திஸ் லாஸ்ட் வீக் ஐ பீன் ஒர்க்கிங் அ லாட். ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு ஒர்க் இந்த 1-2 weeks எனக்கு அன்றைக்கி ஒரு ப்ரொமோஷனும் கிடச்சிருக்கு. அன்றைக்கி இட் வாஸ் ஆல் ஆஃப்டர் டேட்ஸ் பர்த்டே. அன்றைக்கி ஒரு ப்ரொமோஷனும் கிடச்சிருக்கு. தே ஹேட் ஆடட் மீ. ஸோ வி ஹேட் சம்திங் கால்ட் அஸ் பேஷண்ட் அட்வைசரி கவுன்சில் கமிட்டி. அது வந்து லீகல் இன்வால்வ் ஆகிட்டு ஒரு ஹெச்ஓடிஸோட மீட்டிங் அது. ஸோ அதில் வந்து தே மேட் மீ அ கமிட்டி மெம்பர் அதில். ஐ ஹேட் நோ ஐடியா. ஐ செட் நான் என்ன பண்ண போகிறேன், ஐ ஹேவ் நோ ஐடியா. பட் அது ஒரு ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி காட் ஹஸ் கிவன் மீ ஆன் மை ஷோல்டர். இட் இஸ் அ ப்ரிவிலேஜ். இட் இஸ் ரொம்ப ஒரு கரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அது. ஒரு அப்படி 2-3 விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா நடந்திருக்கு இந்த லாஸ்ட் 1 week. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு காட், அண்ட் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் ஆஸ் அ டெஸ்டிமனி, தேங்கிங் லாட் ஃபார். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் வாட் am I doing, I don't have this, I don't have that. When I see people, then when I see people who are been here for years and they have not got the recognition that I have got. So there was one staff, என்னோட colleague ஒருத்தர் இருந்தாங்க. She has been working here for 10 years. She told me, Reena, in this 10 years I have not gotten one award also, and in this 6 months you got an award. So you have made an impact, that recognition of, I can see God's hand in me. I can see that privilege that I have received in this 1 week, last week, for all the responsibilities, all the seniors irukanga, but God chose me. எல்லா ப்ரொமோஷனில் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியில் he has chosen me as a front face for it, and in every step he is trying to pull me up, saying that you have everything. God has given you, blessed us with everything, and very grateful. I shouldn't be ungrateful, standing and telling I don't have anything. God is always he has a handhold over our family, and we are blessed in every step of life. I'd like to give this in God's name. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் ஒரு சாட்சியாக சொல்வதற்காக எடுத்து பயன்படுத்துகிற தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் சோதனையும் எடுக்கிறேன். என்னோட சின்ன பேத்தி புதன்கிழமை நைட்லேருந்து காய்ச்சல். சண்டே சர்ச்சுக்கு வந்துருந்தா புதன்கிழமை நைட்லேருந்து காலையில் எழுந்திரிக்கும் மத்தியானத்துக்குள்ளே 4-5 டைம் வாமிட் பண்ணிட்டா. பகல் ஃபுல்லாக வாமிட்டு, காய்ச்சல். வீட்டில் இருக்க ஏற்கனவே சின்ன பிள்ளை இருக்கிற வீட்டில் மருந்து இருந்து காய்ச்சல் இருமல் சொல்லி அது கொடுத்துருந்தோம். கொடுத்தா கம்மியாகுது. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் திருப்பி காய்ச்சல் விட்டு வந்துட்டு இருக்கு. வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் புதன்கிழமை சாயங்காலம் நைட்டு வரைக்கும் வாமிட் கொஞ்சம் கம்மியாச்சு. மறுபடியும் வேலைக்கிழமையிலேருந்து காய்ச்சல் கொஞ்சம் விட்டு வந்த மாதிரி இருந்து லூஸ் மோதம் சால்வ் ஆகிட்டு. லூஸ் மோதம் தொடர்ந்து நேற்று நைட்டு வரைக்கும் கண்டினியூவாக இருந்தது. வேலைக்கிழமை நைட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க, மருந்து மாத்திரை கொடுத்தாங்க, சரி வேலை செய்யலை. மறுபடியும் வெள்ளிக்கிழமையே கண்டினியூவாக போய்கிட்டு இருக்கு. பிள்ளை ரொம்ப கம்ஜர் ஆகிட்டு வீக்னஸ் ஆகிட்டா. மறுபடியும் வெள்ளிக்கிழமை கொண்டு போனாங்க. அவங்களும் மருந்து மாத்திரை இதை கொடுங்க அது கொடுக்காங்க, வேலை செய்ய மாட்டேக்கு. பிள்ளைக்கு இந்த தொண்டையில் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன இன்ஃபெக்ஷன் தெரியல, புண்ணு கணக்காக இருக்கோ வீக்கமாக இருக்குன்னு தெரியல. தொண்டையெல்லாம் காஞ்சி உதடு சுண்டெல்லாம் வெடித்து புண்ணாகுது. தண்ணி மட்டும்தான் குடிக்க. யாருக்குன்னு சாப்பிட்றதே கிடையாது. ஏதாவது கட்டாயப்படி தான் கொஞ்சம் கொடுப்போம், குடிக்கிறதும் கிடையாது. தண்ணி மட்டும்தான் குடிக்க. தொண்டையெல்லாம் காஞ்சி போகுது. வேறு ஒன்றும் குடிக்க அதிகமாக லூஸ் மோதம் போய்கிட்டு இருக்குது. பிள்ளை வீக்னஸ் ஆகிட்டு இருக்குது. பட் என்ன பண்ண லாஸ்ட் 2 டைம் டாக்டர்கிட்ட கொண்டு போயாச்சு. லாஸ்ட்டில் முடிவு ராத்திரி 10 மணி ஆகிட்டு கண்டினியூ 2-3 டைம் போயிட்டு சரி இனிமேல் இதுக்கு மேலே வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு என்ன அட்மிட் பண்ண தான் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது வீட்டம்மா சொன்னாங்க, தாராவி ஒரு அக்கா இருங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு மருந்து அதை பண்ணி கொடுங்கன்ட்டு. அது பண்ணி கொடுத்தோம். அதுக்கு பிறகு 2 டைம் போச்சு. 1 மணி வரைக்கும் போயிருக்கு நைட்டில். அதுக்கு பிறகு காலையிலேருந்து போகலை. ஆண்டவர் கொஞ்சம் பலப்படுத்திருக்கா. நல்ல பூரண பலனும் விடுதலை கிடையாது. எல்லோரும் ஜெபிக்க முடியாது, தாழ் முடியாதுன்னு கேட்டுக்கொள்கிறேன்.
ஏசப்பாக்கு சோஸ்திரம் என்னையும் கூட ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தினதுக்காக நன்றி. இந்த என்னுடைய வாழ்நாட்கள்லேயே ஏசப்பா ஒரு வருஷத்தை கூட்டி தந்தாங்க. அதுக்காக ஏசப்பாக்கு கொடான கொடி நன்றி. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த வருஷத்தில் எனக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்த வசனம் வேணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஏசப்பா எனக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தந்தாங்க, என்னை இன்னும் பலப்படுத்தினாங்க. கண்டிப்பாக இன்னும் ஏசப்பா வழி நடத்துவாங்க. ஆமென். ஆமென். கேட்ட சாட்சிகளுக்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுது கத்தாவே உடைய பிள்ளைகள் கத்தாவே அப்பா நீங்கள் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் குறித்து கத்தாவே அப்பா சபையில் வந்து கத்தாவே சாட்சி சொன்ன ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கருத்தில் நாங்கள் கொண்டிக்கிறோம் ராஜா. விசேஷமாக கத்தாவே ரீனாக்காக ஜபிக்கணும் கத்தாவே அப்பா தகப்பனை இறந்து தவிக்கிற மகளுக்கு கத்தாவே அப்பா நீங்கள் தகப்பனாக இருந்து கத்தாவே இம்மட்டும் வழிநடத்து கொண்டு வந்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. ஆம் கத்தாவே சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் கத்தாவே நீங்கள் தான்ப்பா அப்பா அவருடைய இருதயங்களை கத்தாவே சிறப்படுத்துகிற தேவன் நீங்கள் தான்ப்பா. அதே போல் கத்தாவே மகளுக்கு கத்தாவே அடுத்த நாளே கத்தாவே அப்பா அந்த அவங்களுடைய வேலை பார்க்குற ஸ்தலத்திலே கத்தாவே ஒரு நல்ல அவார்டையும் கொடுத்து அப்பா ஒரு நல்ல இந்த கமிட்டிலையும் கத்தாவே மெம்பராக கொடுத்து கத்தாவே அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. தொடர்ந்து கத்தாவே மகளும் கத்தாவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து ஒவ்வொரு நாளும் நடக்கிற கிருபையை நீங்கள் கொடுங்க ராஜா. தொடர்ந்து கத்தாவே அப்பா நீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க, அதற்காக நன்றி ராஜா. இப்போ கத்தாவே அப்பா சிலத்திர பிரதர் சொன்ன சாட்சிக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா. ஜினாயாவை கத்தாவே உங்களுடைய கரத்தில் கொடுக்கணும் ராஜா. அந்த புதன்கிழமையிலிருந்து கத்தாவே மகளுடைய பலவீனத்தை நீங்கள் அறிவிங்க ராஜா. ஆம் கர்த்தாவே அப்பா இம்மட்டும் கத்தாவே வழிநடத்துகிற தேவன் உங்களுடைய பலத்தினால் கத்தாவே உங்களுடைய மகளை கத்தாவே இந்த சிறு குழந்தையை கத்தாவே அப்பா நீங்கள் அப்பா பலத்தினால் இடை கட்டுவதற்காக நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே ஏசி 53:5 வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய தலைமுறையால் நாங்கள் குணமாகிற ராஜா. ஆம் கர்த்தாவே அப்பா மகளை கர்த்தாவே நீங்கள் உம்முடைய கரத்தினால் தொட்டு இப்பொழுது கர்த்தாவே எல்லா சுகவீனத்தையும் நீங்கள் எடுத்து போடுவதற்காக நன்றி ராஜா. அப்பா அவங்க வீட்டுக்கு போய் கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற பாக்கியத்தை நீங்கள் கொடுப்பதற்காகவும் கோடான கோடி நன்றி ராஜா. அதே போல் கர்த்தாவே சாட்சிக்காகவும் கோடான கோடி நன்றி ராஜா. அப்போ புதிய பிறந்தவர்களை நீங்கள் காண செய்தீங்க ராஜா. மகள் கடந்து வந்த பாதை எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிங்க அப்போ அவளுக்கும் கர்த்தாவே இந்த புதிய பிறந்த நாளில் கர்த்தாவே அப்பா என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்து கர்த்தாவே அப்பா மகளை உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே உங்களுடைய கிருபை கர்த்தாவே மாறாத கிருபை ராஜா. அந்த கிருபை இந்த புதிய ஆண்டு முழுவதும் கர்த்தாவே மகளையும் மகள் குடும்பத்தையும் கர்த்தாவே நீங்கள் நடத்தி செல்வதற்காக நன்றி ராஜா. சொன்ன எல்லா சாட்சியும் கர்த்தாவே நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஒவ்வொருவரும் கர்த்தாவே நீங்கள் நல்லவர் என்பதை ருசி பார்க்க கிருபை செய்தீங்க அப்போ அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தாவே இப்படி பிள்ளைகளை வாழ்க்கை செய்து நீங்கள் பெரிய காரியங்களை செய்து பிள்ளை கர்த்தாவே அப்பா வழிநடத்தி செல்வதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளை ஒப்படைத்து ஜபிக்கிறோம். துதி கன மகிமை. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. The message of cross. For the message of cross is foolishness to who are perishing, but to us who are being saved is the power of the God. 1 Corinthians 1:18. Amen. ஆமென். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. For the message of cross is foolishness to those who are preaching, but to us who are being saved it is the power of God. 1 Corinthians 1:18. Amen. ஆமென். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. The message of the cross, for the message of the cross is foolishness to those who are pressing, but to us who are served it is the power of the God. Amen. ஆமென்.
நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடத்துறது முன்பாக ஒரே ஒரு பாடலை நான் பாடுவோம். மாறிடா எம் மானேசரே மாறாதவர் என்ன நாளும் என்ன பாலை உற்சாகமாக நான் பாடுவோம். மாறிடாய மானேசரே மாறாதவர் அன்பனாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே இயேசுவின் மகா அன்பிதே அதனால மறியலாகுமோ இதற்கென ஏதோ வேறில்லையே இன ஏதோ வேறில்லையே பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் முன்னை தேடி வந்தாரே நீசன் என்றுனை தள்ளாமலே நீசனாக மாறிடவே இயேசுவின் மகா அன்பிதே அதனால மறியலாகுமோ இதற்கென ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே உள்ளத்தால் அவரை தள்ளினோ தாம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே தேவன் பலியானாரே இயேசுவின் மகா அன்பிலே அதனால மறியலாகுமோ இதற்கென ஏதோ வேறில்லையே இன ஏதோ வேறில்லையே ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் காவலாய் அவரை சந்திக்க இயேசுவின் மகா அன்பிதே அதனால மறியலாகுமோ இதற்கென ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே பயமுதை நீக்கிடுமே யாவும் பாரினிலை சகித்திடுமே அது விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலும் ஒழியாதே இயேசுவின் மகா அன்பிதே அதனால மறியலாகுமோ இதற்கென ஏதோ வேறில்லையே இன ஏதோ வேறில்லையே மாறிடாய மானேசரே மாறாதவர் அன்பனாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே
ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி அப்பா. கத்தாவே, கல்வாரி சிலுவை கத்தாவே எங்களுக்காக அப்பா உம்முடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துவதற்காக கத்தாவே அப்பா நாங்கள் பாவியிலாக இருக்கையிலே கத்தாவே எங்களை கத்தாவே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்காக உடைய ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை சொந்த குமாரன் என்று பாராதபடி கத்தாவே எங்களுக்கு அர்ப்பணித்தீங்கப்பா. அந்த அன்பின் அகலம், அந்த ஆழம் அப்பா எங்களால் அறிந்து கொள்ள முடியாத அளவு கத்தாவே நீங்கள் எங்கள் மீது அன்பு செலுத்தீங்கப்பா. கத்தாவே அப்பா அப்பா இந்த ஆராதனை கத்தாவே கேட்ட சாட்சிகள் மூலமாக கத்தாவே உங்களுடைய அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் கத்தாவே வெளிப்பட்டதே. அதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் கத்தாவே நீங்கள் எங்களை உங்களுடைய அன்பினாலே கத்தாவே அனைத்து சொல்லிடுறீங்க. அதற்கு நன்றி ராஜா. அப்போ அடுத்த 20 நிமிடங்களுக்கு கத்தாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறேன் ராஜா. அப்போ நீங்கள் கத்தாவே உங்களுடைய பிள்ளைகள் கத்தாவே என்ன நம்ம அண்ணாவை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சித்தம் கொண்டீங்களோ ஜீவன வல்லமையில வார்த்தையில் கடந்த வரை கிருபை தாங்கப்பா. துதி கனா மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். 10ஆம் வசனம் வரை. அற்பகாலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வது இல்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வது இல்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ராஜா. எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. ஒரு முத்தின ஆவியை கொடுங்க ராஜா. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜீவன வளமில்ல வார்த்தையில் கத்தாவே இப்பளுடைய வாழ்க்கையில கத்தாவே 100 மடங்கு பலத்தை எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே நீங்கள் எங்களை நடத்தி செல்றீங்கப்பா. உங்களுடைய கிருபை மாறாத கிருபை ஏற்பதற்காக நன்றி ராஜா. சலத்தின் கத்தாவே உங்களுடைய கரத்தில் கொடுக்குறப்பா. அப்படியே மறைத்து நீங்கள் வல்லமே வெளிப்படுங்க. துதி கனா மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுடைய கர்த்தர் சொல்கிறார். இன்று நாம் தேவனின் மாறாத அந்த நித்திய கிருபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்தும் தேவனின் சமாதானத்தின் அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்தும் தேவனுடைய அந்த மாறாத வாக்குத்தத்தம் என்ன, ஏன் தேவன் மாறாத வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்தால் தேவனுடைய இந்த மாறாத வாக்குத்தத்தை உரிமையாக்கி கொள்ள தேவன் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. முதலாவதாக தேவனின் இந்த மாறாத நித்திய கிருபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அதை நாம் சங்கீதம் 103ஆம் சங்கீதத்தில் இவ்வாறாக சொல்கிறத நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 103:17 வசனத்தில் இவ்வாறாக பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. தேவன் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நம்மை முன் குறித்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுது இந்த பூமியிலே வாழ்வோம் என்பதை அவர் இந்த உலகம் உண்டாக்கும் முன்பதாகவே ஒவ்வொருவரை குறித்தும் அவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் சங்கீதக்காரர் அதை உணர்ந்தவன் சொல்கிறான், கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்கிறார். ஆண்டாண்டு காலமாக தலைமுறையாக அவருடைய கிருபை நம் மேலும் நம் பிள்ளைகள் மேலும் நம் சந்ததி மேலும் கிருபை அவருடைய மாறாத கிருபையாக இருக்கிறது. அதேபோல் தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் எங்கு பார்க்கிறோம் என்றால் யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 16-17 இவ்வாறாக பார்க்கிறோம். Gospel according to St. John chapter 1 verses 14, 16 and 17. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை நாம் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேனாருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேலே கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார். எப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்று முதல் அவர் நம்முடைய இருதயத்திலே நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மறந்து போக வேண்டாம். அந்த விசுவாசத்தை தான் பிதாவாகிய தேவன் கனம் பண்ணி நம்மை நீதிமான்களாக்கி மகிழ்கிறார். அதையும் நாம் மறந்து போகக்கூடாது. இது சத்தியம், இது உண்மை. என்ன நடக்கிறது என்றால் இதுதான்.
அந்த கிருபை நம்மோடு கூட வாசம் செய்கிறோம் அப்படின்னால் அவருடைய கிருபை மாறாத கிருபையாக இருக்கிறது. ஆகையால் தான் சொல்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று நம்மில் மனதுரையிற கர்த்தர் மீண்டும் சொல்கிறார். அதை 8ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் அல்லவா, அற்பகாலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மேய்ப்பர் சொல்கிறார். அது எப்படிப்பட்டதாக இருந்தது? இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் என்று ஆணித்தராகமாக சொல்லிதான் இந்த வசனத்தை சொல்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமல் இருக்கும் என்று சொன்ன தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை கிருபையாக நமக்கு கொடுத்தார். அவர் மூலமாக நம்மை ரட்சித்தார். கல்வாரி சிலுவையிலே ஜீவ பலியாக கொடுத்து நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிள்ளைகளும் மீட்டு கொண்டார். எவ்வளவு பெரிய கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார். நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இதில் 2 நாட்களில் நாம் அதை தான் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கிருபையாக கிடைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே வாழ்கிறாரா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய கிருபை மாறாத கிருபையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எபிரேயர் 13:8 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். உலகம் தோன்றும் போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இன்றைக்கும் இருக்கிறார். அவர் கிருபை மாறாதே மாறாது, மறந்து போக வேண்டாம். அதேபோல் தேவன் அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்தார். அதை எங்கு பார்க்கிறோம் என்றால் எரேமியா 31:3 பார்க்கிறோம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரணத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய சிநேகம், அவருடைய அன்பு அளவிடப்பட முடியாதது. அந்த அகாப்பை அன்பு எதையுமே அவர் எதிர்பார்ப்பதே இல்லை. எதிர்பார்க்காத அந்த அன்பு, அகாப்பை அன்பு. நாம் எவ்வளோ முறைகள் நாம் நம்முடைய தேவனுடைய வழிகளை விட்டு நாம் வழி அடைகிறோம், பாவத்திலே மூழ்கிறோம், பாவத்திலே விழுகிறோம். ஆனாலும் அவருடைய அன்பு நம்மை இழுக்கிறது. அந்த அநாதி சிநேகத்தினால் அவர் நம்மை சிநேகித்த முடிந்தால் காரணத்தினால் நம்மை இழுத்து கொள்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் அளவிடப்படாதது. அதை தான் இன்னும் நடத்தி கொண்டே வருகிறார். ஏனென்றால் அவர் வரும்போது, அவர் 2ஆம் வருகையில் வரும்போது ஒவ்வொருவரையும் தமக்கு முன்பதாக பரிசுத்தமுள்ளவர்களாக நிற்க செய்வதற்காக அவர் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வருகிறார். ஆகையால் தான் அவர் உயிரோடு எழுந்த பிறகு 10ஆவது நாளிலே நம்மோடு கூட இருப்பதற்காக தம்முடைய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பிதாவின் ஆவியானவரே நமக்காக பொழிந்தறினார். நம்மோடு கூட வாழ்வதற்காக கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்மோடு நாம் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோமோ நமக்குள் வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கிறிஸ்துவை போல மாற்றிக்கொண்டே வருகிறார். இந்த ப்ராசஸ் இது அப்படி கடைசி வரைக்கும் இந்த உலகத்தை நாம் வாழ்கிற வரைக்கும் அப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வருகை வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. ரட்சிப்பு ஆகிய முடிவு புரிந்த நேரத்தில் போன ரட்சிக்கப்படுவார். கிருபையாக கிடைத்த அந்த ரட்சிப்பிலே, இலவசமாக கிடைத்த அந்த ரட்சிப்பிலே, விலைக்கரியம் செலுத்தி நமக்கு கிருபையாக கொடுத்த அந்த ரட்சிப்பிலே நாம் முடிவு புரிந்த நேரத்திருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு அகற்றிவிட்டு கண்மலையாய் கிறிஸ்து மேலே நம்முடைய கண்களை பைத்தவர்களாக நாம் ஓடுகிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அந்த மாறாத கிருபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். 1:4-7-8 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவர் அன்பாக இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு ஒவ்வொரு நாளும் அப்படியே மாறாததாக இருக்கிறது. ஆகையால் தான் அவர் நம்மகிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறார்? ஒருவர் அன்புள்ளவராக இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் உண்டாயிருக்கிறான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலே, நான் வாழ்கிற சொசைட்டியிலே, நம்மை சுற்றி நான் ஒர்க் பண்ணுற இடத்துல மற்றவர்களோடு உள்ள அந்த அன்பின் ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்மிடத்தில் இருந்தால், தேவனை நாம் அறிந்திருந்தோமானால் நாம் அன்பு உள்ளவர்களாக இருப்போம். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆனால் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். சற்று ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையை.
தேவன் மாறாத நித்திய கிருபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பார்த்த மூலமாக கர்த்தருடைய கிருபை அனாதையா என்று நினைக்கும் உள்ளது. தேவன் திரும்பக்குமான இயேசு கிறிஸ்துவையே கிருபையாக நமக்குள் கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபை நேற்றும் என்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். தேவன் அனாதை சிநேகத்தால் நம்ம இழுத்து கொண்டார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அடுத்ததாக தேவனுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை அது நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 26 28 வசனம் வரை வாராக நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது 37ஆம் அதிகாரம் 26 28 வசனம் வார பார்க்கிறோம். நான் அவர்களோட கூட உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். அது அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த எவர்லாஸ்டிங் அந்த காவினண்டாக இருக்கும். நான் அவர்களை சிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவில் என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்த முன்னிலை கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்று இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்மோடு கூட அவர் இந்த சமாதான உடன்படிக்கையை அவர் செய்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை அக்கிரமக்காரராக இருந்த நம்மை பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ரட்சித்து நம்மை பிதாவோடு கூட தம்முடைய இரத்தத்தின் மூலமாக அங்கே ஒப்புரவாக்கி அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார் கல்வாரி சிலுவிலே. பழைய ஏற்பாட்டிலே தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் கல்வாரி சிலுவிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் செய்து முடித்தார். அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல் அவர் செய்தார். என் வாசஸ்தலம் அவருக்கு இருக்கும், நான் அவள் தேவனாயிருப்பேன், அவள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவள் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்த முன்னிலை கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்று சொன்ன தேவன் அதை தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அனுப்பி அதை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதும்போது ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமும் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் பார்ப்போம். ரோமர் 4 கடைசி வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோ நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் அழிக்கப்பட வேண்டிய இடத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்காக தான் கல்வாரி சிலுவிலே அவர் அடிக்கப்பட்டார். அடுத்த வசனம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கும்படியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? நாம் எப்பொழுது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை அங்கே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிறதுன்னு நாம் பார்க்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று இங்கே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக அவர் கர்த்தர் சொல்லியிருந்தால் பார்த்தோம். எரேமியா 31, 33, 34 வசனங்களை இவ்வாறாக பார்க்கிறோம். எரேமியா 31, 33, 34. அந்நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதே அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தை தான் கல்வாரி சிலுவிலே பிதாவாய் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவிலை பலி கொடுத்து அதை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. எல்லாரும் அவரை அறிவார்கள். அந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஒரு நொடி பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். மறந்து போக வேண்டாம். அவருடைய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய இருதயத்திலே அவர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மிலே வாழ்கிறபடினால் அவருடைய வசனத்தின்படி அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம். அதற்கு தான் நம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அவருக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையும் அவர்களுடைய பண்ணுவேன் என்று எரேமியா 32ஆம் அதிகாரத்திலே வார பார்க்கிறோம். எரேமியா 32, 38 முதல் 41. ஜெரேமியா சாப்டர் 32 verses 38 to 41. அங்கேயும் அவர் சொல்கிறார் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். 3 இடங்களிலும் அவர் சொல்கிறார் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன்,
அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னாடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவளுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியும் கட்டளையிட்டு அவளுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவளோடே பண்ணி அவள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவள் இருதயத்தில் வைத்து அவளுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் நான் சந்தோஷமாக இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன் என்று சொன்னார். ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், நாம் சாட்சிகளை கேட்டோம். சோர்ந்து போகிற நேரத்திலே அவர் அங்கே பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து நம்மை ஸ்திரப்படுத்துவார். இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் அதை ருசித்து பார்க்க முடியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது நடக்கும். நாம் எப்பொழுதாவது சோர்ந்து போயிருக்கிறோமோ அவர் நம்மை பலப்படுத்துவார். உள்ளத்தில் வாஞ்சைகளை அப்படியே நிறைவேற்றி தருவார். உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க கிருபை செய்வார். எல்லாவற்றையும் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற தேவன் ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நாம் கூட மறந்திருப்பான். அவர் மறப்பதே இல்லை. தம்முடைய கரத்தினால் அவர் நிறைவேற்றி காண்பிப்பார். நாம் காத்திருக்க வேண்டும். வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்வதை நீங்கள் பார்க்கலாம். உலகம் தரக்கூடாத அந்த தெய்வீக சமாதானத்தை அவர் நமக்கு தருவார். ஆகையால் தான் சொல்கிறார், தங்கள் பின்னாடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவளுக்கு ஒரே இருதயத்தை ஒரே வழியும் கட்டளையிட்டு அவருக்கு நன்மை செய்யும்படி நான் அவளை விட்டு பின் வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கை. ஒருபோதும் நன்மை செய்வது அவர் பின்வாங்குவதே மாட்டார். அது வந்து எவர்லாஸ்டிங் கவெனன்ட், நித்திய உடன்படிக்கை. கடைசி வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து கொண்டே வருவார். நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய நம்பிக்கையை நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே வைக்க வேண்டும். அந்த ஒன்று தான் நம்ம செய்ய வேண்டியது. ஜெபம் பண்ணிவிட்டு அவர் கையில் கொடுத்துட்டு அதை மறந்துடுங்க. கர்த்தர் நடத்துவார். நானே தேவன் என்று அறிந்து கொள்வாய், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள், எல்லாவற்றையும் முடிப்பார். யாரெல்லாம் திருத்த வேண்டுமோ, எங்கெங்கெல்லாம் திருத்த வேண்டுமோ எல்லாத்தையும் திருத்தி எடுத்து முடித்து நம்ம கையில் கொடுப்பார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணிடுவர் உண்மை உள்ளவர். ஒருபோதும் நம்மை விட்டு பின் வாங்குவது இல்லை, நன்மை செய்வதிலிருந்து பின் வாங்குவதில்லை என்று அவர் நித்திய உடன்படிக்கையை பண்ணிவிட்டார். பண்ணினால் எல்லாருடைய வாழ்க்கையில் இது நடக்கும். சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். கடைசி வரைக்கும் என்னதான் இந்த சுச்சுவேஷன் நடந்தாலும் சத்ருவானவர்கள் நடக்க கூடாதபடிக்கு நிறைய காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், நம் பிள்ளைகள் மூலமாக நடக்கும், எல்லாம் அகேன்ஸ்டாக இருக்கும். ஆனாலும் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். விசுவாச துரோகத்தை அவன் உண்டாக்குவான் சத்ருவானவன். கேட்டின் மகன் அங்கே தலைவரித்து ஆடுவான். நமக்கு எதிராக எல்லாம் நடக்கும். ஆனால் நம்முடைய ரட்சிப்பின் கரம் நீட்டப்படும் பொழுது எல்லாவற்றையும் அவர் ரிசால்வ் பண்ணுவார். எல்லாம் அகன்று போகும். எப்படி ஆனது என்று நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அது நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆகையால் தான் இங்கே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார், அவளுக்கு நன்மை செய்யும்படி நான் அவளை விட்டு பின் வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவளோடே பண்ணி அவள் என்னை விட்டு பின் அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவள் இருதயத்திலே வைத்து, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அவர் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் அவர் கொடுப்பார். நம்ம இருதயத்திலே வைக்கிறவரே கர்த்தர் தான். அவளுக்கு நன்மை செய்யும்படி அவள் நன்மை செய்யும்படி அவள் மீது சந்தோஷமாக இருந்து நமக்கு நன்மை செய்யும்படி அவர் சந்தோஷமாக இருக்கிறார். மறந்து போக வேண்டாம். அடுத்த வாக்கியத்தை பார்க்கும்போது, நீ என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாக நாட்டுவேன். யாருடைய இருதயம்? அவருடைய இருதயம். கர்த்தர் சொல்கிறார், என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாக நாட்டுவேன் என்று சொன்ன தேவன் உண்மை உள்ள தேவன். ஆகையால் சோர்ந்து போகாதீர்கள். நிறைய டிலே இருக்கலாம். சில காரியங்கள் நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய டிலே இருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர் நடத்துவார். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்வார். நம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் அவர் செய்வார். தேவனின் சமாதான உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சமாதான உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை நம்முடைய இருதயத்தில் அவர் வைக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்யும்படி அவர் நம்மை விட்டு பின்வாங்குவதில் என்கிற நித்திய உடன்படிக்கை அவர் செய்திருக்கிறார். மறந்து போக வேண்டாம்.
தேவனுடைய பாராத வாக்குத்தத்தம் என்ன? நாம் கேட்டபடி ஏசாயா 54:8 முதல் 10. அற்பகாலம் 3 கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராய் மீட்பர் சொல்கிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகலாம், பருவதங்கள் கூட நிலை பெறலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையின் மனதுள்ள கர்த்தர் சொல்கிறார். ஏன் தேவன் மாறாத வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்தார்? ஏனென்றால் ஒரே ஒரு காரியம், தேவன் நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை பவுல் அப்போஸ்தலன் உணர்ந்தவனாக சொல்கிறான். கொலோசியருக்கு எழுதும்போது பவுல் அப்போஸ்தலன் கொலோசியர் 1 அதிகாரம் 19, 20, 21 பார்க்கிறோம். 19-22 கொலோசியர் 1 அதிகாரம் 19 முதல் 21. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரையினாலே மனதில் சத்துக்களாக இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த அந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அவர் என்ன செய்கிறார்? நம்மை பாவத்தில் இருந்த நம்மை முன்னரே நாம் அந்நியராக இருந்தோம், துர்க்கிரையிலே நாம் வாழ்ந்தோம், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மனதிலே சத்துக்களாக இருந்தோம், தேவனுக்கு சத்துக்களாக இருந்தோம், முறுமுறுத்து கொண்டு இருந்தோம். நம்மை அவர் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அந்த அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கி இருக்கிறார். நாம் செய்த எல்லா விதமான பாவமான காரியங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மீதலுக்கும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தபடினால் பிதாவாகிய தேவன் நம்மை நீதிமானாக்கிறார். நாம் விசுவாசித்து அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நாம் விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அதை அவர் கன்சிடர் பண்ணுகிறார். அதை அவர் நம்முடைய அக்கௌண்ட்டில் அவர் கிரெடிட் பண்ணுகிறார். தகுதியற்ற நம்மை அவர் நீதிமான் ஆக்குகிறார். ஏனென்றால் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை எல்லாவற்றுக்கும் நமக்காக செய்து முடித்து விட்டார். ஏன் இதை செய்கிறார்? கொலோசியர் 1 அதிகாரம் 14 16 வரை வர பார்க்கிறோம். 20 கொலோசியர் 1 அதிகாரம் 14-16. குமாரனாகிய அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதர்சனமான தேவனை தற்சர்வமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவர்களுமாய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாக சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவமானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆகையால் 20 அவர் சிலுவையிலே சிந்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாய்க்கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆகையால் தான் அவர் நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக இதை செய்து முடிக்கிறார். கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்து முடிக்கிறார். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. எதற்காக? தமக்கு முன்பதாக வருகையிலே அவருக்கு முன்பதாக நாம் குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக பரிசுத்தராக இருப்பதற்காக அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதை தான் எபிரேயர் 10:10 பார்க்குறோம். அவருடைய கல்வாசியில் அவருடைய சரீரம் உரைதலும் கல்வாசியில் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அடுத்ததாக தேவன் ஏன் மாறாத வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்தார்? 2வது பாயிண்ட், தேவன் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். ஏசாயா 53 அதிகாரம் 10-12 வசனங்கள். ஏசாயா சாப்டர் 53 verse 10-12. கர்த்தரோ அவரை நோக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார்.
அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்ளும் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய திட்டம். தேவன் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். அதை தான் இங்கே செய்து முடிக்கிறார். ஏசி 53ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள் சொல்லப்பட்டதை தான் கல்வாரி சிலுவையிலே அவர் செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகரை அவருக்கு சொந்த பிள்ளைகளாக மாற்றுவதற்காக நாம் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மறந்து போக வேண்டாம். அதேபோல் தேவன் நம்மேல் கோபம் கொள்வது என்று இல்லை என்றும் அவர் ஆணையிட்டார். ஏசு 54:9 பார்த்தோம்லவா, இது நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் நீ பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல இனிமேல் நான் உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் என்று சொல்கிறார். அடுத்ததாக தேவன் நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு சுயரப்பத்திராகும்படி முன் கொடுத்திருக்கிறார். அதை தான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்தில் பார்க்கிறோம். எபேசியன்ஸ் சாப்டர் 1 verses 4 to 6. தமக்கு முன்பாக நம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, உலகத்தை உண்டாக்கும் முன்பதாகவே தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் அவர் பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். பிரியமானவருக்குள் நமக்கு தந்தனை தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு புத்திர சுவீரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். சகலத்தையும் தேவன் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமார இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறார். உலகம் உண்டாக்கும் முன்பதாகவே நம்மை முன் குறித்திருக்கிறார். எப்படி? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காக. அடுத்ததாக தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4 வசனம் முதல் 7 வசனம் வரை வர பார்க்கிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிலே அன்பு வந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவராயிருந்த நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அவருடைய வருகையிலே இது நடக்கும். அவரோடு கூட ஆளுகை செய்கிற பாக்கியத்தை அவர் நமக்கு தருகிறார். எப்பொழுது நாம் கிருபையாக கிடைத்த அந்த ரட்சிப்பிலே முடிவு பிறந்தம் நிலைத்திருக்கும் போது ஏன் மாறாத அந்த வாக்குத்தத்தை கொடுத்தால் நம்ம பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பதாக நிறுத்துவதற்காக தேவன் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பதற்காக கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மில் கோபம் கொள்வது இல்லை என்று ஆணையிட்டார். தேவன் நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு புத்திர சுவையார் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். மறந்து போக வேண்டாம். கடைசியாக தேவன் நம்மளை என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த மாறாத வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் இதை உரிமையாக்கி கொள்ள தேவன் நம்மளை என்ன எதிர்பார்க்கிறார்? ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரயோஜனமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாவே மெய்யாவே என்று உனக்கு சொல்கிறேன். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். யோவான் 3:16 பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நிச்சய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுகிறார். 18ஆம் வசனத்தை வர பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பிரான குமாரனுடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக உட்பட்டாயிற்று என்று யோவான் 3:18 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் ரோமர் கழுதுமதி வர சொல்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஜட்ஜ்மெண்ட் நமக்கு இல்லை. நாம் இந்த விசுவாசத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்திலே இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் நடக்கிறோம் அல்லவா? அந்த விசுவாச ஓட்டத்திலே முடிவு பெறுந்த நிலைத்திருக்கும் போது நமக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார்.
அடுத்ததாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறார்? கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ அவர் விரும்புகிறார். கலாத்தியர் 2:20 பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதும்போது வர சொல்கிறான், கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த சிந்தையோடு நாம் வாழும்பொழுது நாம் வாழ்வது நமக்காக இல்லை, கிறிஸ்துவ தான் நமக்குள் வாழ்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே, விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் கண்மலையாய் கிறிஸ்துவ மேலே கண்களை பைத்தவர்களாக ஓடுகிறோமா? அப்படி ஓடும் பொழுது தான் அந்த காலத்தில் 2:20 நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் அவரை ருசித்து பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அதன்படி செயல்பட முடியும். சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக கர்த்தருக்கு பயப்பட வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 8:13 பார்க்கிறோம்னா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்பட பயம். தீமையை வெறுக்கிற வாழ்க்கையை அவர் விரும்புகிறார். நம்முடைய தேசத்தில் நாம் பார்க்க எங்கு பார்த்தாலும் தீமைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் நம்மளுக்கு என்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிறார், தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுற பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவன் விரும்புகிற அந்த ஜலத்தினாலும் ஆவினாலும் அந்த பிறந்த வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? மறுபடியும் பிறந்த வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? கிருபையாக கிடைத்த அந்த ரட்சிப்பிள்ளை முடிபிறந்த நாம் நிலைத்திருக்கிறோமா? கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த வாழ்க்கையை நாம் அனுதினமும் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுற வாழ்க்கையை வாழ்கிறோமா? தீமையை வெறுக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தராக இருக்கிறோமா? 1 பேதுரு 1:14 வரை நாம் பார்க்கிறோம், நீங்கள் முன்னே அறியாமையினாலே கொண்ட இந்த இச்சையின்படி இனி நடவாமல். அப்போ நமக்கு தெரியாது, ஆகையால் நம்முடைய இச்சையின்படி நாம் நடந்தோம். கீழ்ப்பிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிற என்று இந்த பேதுரு தன்னுடைய 1 நிறுவனத்திலே குறிப்பிட்டு நாம் பார்க்கிறோம். சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த புதிய ஆண்டிலே, இந்த ஆண்டு முழுவதும் அவர் கிருபையால் நன்மையால் முடி சுட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் அவருக்கு ரீடெடிகேட் பண்ணுவோமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தை உடம்படிக்கு நிலை பெறாமல் இருக்கும் என்று தேவன் சொன்னார் அல்லவா? இதில் 2 நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மீண்டும் மீண்டும் அதே பாவத்திலே விழுகிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். அவருடைய கிருபையான ஆதியாக இருக்கிறது. அவர் நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். நம்மை அனாதி சிநேகத்தில் நம்மை சிநேகிக்கிறார். காருண்யத்தினால் நம்மை இழுக்கிறார். நம்மோடு கூட அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையும் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் அல்லவா? தம்முடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கி அந்த நித்திய உடன்படிக்கையை, சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் அல்லவா? அதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்கிறோமா? கிருபையாக கிடைத்த அந்த ரட்சிப்பிலே ஒவ்வொரு நாளும் புதுப்பித்தவர்களாக நாம் ஓடுகிறோமா? சற்று ஆரம்பி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்கு நன்றி ராஜா. எங்களோடு கூட இடைப்படுவதற்காக நன்றி ராஜா. கத்தாவே, இந்த புதிய ஆண்டிலே கத்தாவே, மலைகள் விலகினாலும் பருவ நிலை வந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தை உணவு விளைக்க நிலை பெறாமல் இருக்கும் என்று சொல்லி ஆரம்பித்து வைத்து கத்தாவே, இந்த 3வது மாதம் வரைக்கும் கத்தாவே உன்னை கிருபையினால் தாங்கி கொண்டு வந்தீங்கப்பா. அதற்காக நன்றி ராஜா. இந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே இந்த மாறாத கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி ராஜா. இன்னும் கத்தாவே எங்களை உண்மை போல் ஆக்கி கத்தாவே, எங்களை குறித்து கத்தாவே பரலோகத்தை போட்ட எல்லா திட்டங்களையும் கத்தாவே நீங்கள் நிறைவேற்றுவதற்காக உமக்கு முன்பதாக கத்தாவே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக நிற்க வைப்பதற்காக கத்தாவே ஒவ்வொரு நாளும் கத்தாவே எங்களோடு கூட ஆவியானவரை நீங்கள் இடைப்படுகிறீங்க. அதற்காக நன்றி ராஜா.
இது உணர்ந்தவளாக வாழ்கிற பாக்கியத்தை கிருபைகளை ஒவ்வொருக்கும் தாங்க ராஜா. துதி கனமமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆவியானவரே அன்பின்